ஒரு பேஷனுக்காக நான் சினிமாவில் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்ற எண்ணத்தில் பல பேர் இப்படி முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்களே. அதில் ஒரு சில பேர் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை அடமானம் வச்சு, அவங்களுடைய கெரியர் அடமானம் வச்சு பல பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் எல்லாருக்குமே என்ன சொல்வேன்னா, உங்ககிட்ட இந்த சொத்து கைவிட்டு போனால் எந்த பிரச்சனை இல்லைன்னா சினிமா எடுங்க அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு சொத்து அடமானம் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சொத்து போகிறதுனால உங்ககிட்ட இருக்கிற 10 சொத்தில் ஒரு சொத்து போச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது ஒன்று தான் உங்களுக்கு இருக்குது சொல்லுவாங்க, லைஃப் லைனே இதுதான் அப்படின்னா அதை விட்டுட்டு வருது. 99% படம் 95% படம் தோல்வி எடுக்கும்போது அதில் ப்ராபிலிட்டி தான் அதிகம் தோக்கிறதுக்கு. அதில் போய் மாட்டிங்கன்னா உங்களுக்கு சொத்தம் போகும், அப்புறம் புலம்பிட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன். ஸோ இது சினிமாவா இதெல்லாம் நம்மளுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி செய்திகள் படிக்கும்போது அது ஒரு சைடில் விட்டுருங்க. பட் இந்த சைடில் எல்லா தயாரிப்பாளர்களும் யாரெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரி வரணும்னு நினைக்கிறாங்களோ, தயாரிப்பில் வரணும்னு நினைக்கிறவங்களாம் இதை பார்த்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு 90ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தானு சார் அவர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றபடி பல தயாரிப்பாளர்கள் வராங்க போகிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் புதுசாக தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், 2010 நிறைய பேர் ப்ரொடியூசராக வந்தாங்க. இன்றைக்கி 2025 அவங்களாம் இல்லை. பல ப்ரொடியூசர்ஸ் பேர்லாம் சொல்லக்கூடாது, அவங்களாம் அப்செட் ஆவாங்க. அவ்வளோ பேர் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட பல தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் சர்வை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் சர்வை பண்ணுறது தான் மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வேணாம், சினிமா வேணான்னு ஒதுங்கி போயிருக்காங்க. பல பேனர் நம்ம சொல்ல முடியும். பெரிய பெரிய பேனர்லாம் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் சினிமா நிறைய எடுத்தவங்கலாம் இன்றைக்கி வேண்டாம், நம்ம வந்து சினிமா பக்கமே வேணாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்கன்னா எதனால்? சினிமானா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வராங்க. வரவே கூடாது. அதாவது சினிமா ஈஸியாக சம்பாதிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லாத்தையும் எடுக்கிறது ரெடியாக இருக்கணும். அதாவது போட்ட காசு மொத்தம் போகிறது கூட ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சினிமாக்கே வரணும். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்துக்கான மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்னா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காலையிலேருந்து ஒரு ஷாக்கான செய்தி. சிவாஜி அவர்களுடைய அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ராம்குமார் அவருடைய மகனும் சிவாஜியும் பேரனமான துஷ்யந்த் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் கடன் வாங்கினது 9 கோடி ரூபாய் வட்டியோடு ஆயிடுச்சு. ஸோ அதை செலுத்தாத நிலையில் வந்து வீடை வந்து ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருக்காங்கல்ல. இந்த நியூஸ் காலையிலேருந்தே ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லா இதுலேயுமே போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே ஒரு அப்செட் தான். இது மாதிரி வந்து இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி நடிகனுடைய வீட்டை பற்றி ஜப்தி பண்ணுற மாதிரிலாம் வந்து நியூஸ் வரதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த கோர்ட்டு கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜகஜால கில்லாடின்னு ஒரு படத்தை வந்து அவங்க ராம்குமார் சாருடைய சன் தயாரிச்சிருந்தார். அது கிட்டத்தட்ட 2019 எடுத்த படம். இப்போ வந்து கோவிடுக்கு முன்னாடி விஷ்ணு விஷால், நிவேதா பெத்ராஜ் இவங்கெல்லாம் நடித்த படம். ஒரு காமெடி என்டர்டெய்னர். அது என்னாச்சுன்னா, அந்த காலகட்டத்தில் கரெக்டாக வந்து படம் முடியும் போது லாக்டவுன் வந்துடுச்சு. 2021 கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டே மாறி போச்சு. எல்லாருமே வேறு மாதிரி படங்களுக்கு மூவ் ஆகிட்டாங்க. 22 அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது பட்ஜெட் ரொம்ப கூடி போனதால அவங்களால அந்த வேல்யூ கிடைக்கல. அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த வேல்யூ கிடைக்கல. கிட்டத்தட்ட வந்து முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது 8-9 crores ஆரம்பித்து, இந்த லாக்டவுனால் வட்டியெல்லாம் கூடி அது 16 கோடி கிட்ட போயிட்டு, இப்போ இந்த கடன் கொடுத்தவரே அவ்வளோ இவ்வளோ பணம் கேட்குற அளவு வந்துடுச்சு. இப்போ இந்த அமௌண்ட் எப்படி கொடுக்க முடியும்? அவங்க வந்து படத்துக்காக தான் கடன் வாங்கினாங்க. அவங்க வந்து வேறு எதுக்கும் வாங்கலை. இந்த படத்துக்காக கடன் வாங்கினது, இந்த படம் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அவங்க திருப்பி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தகவல் வந்து அவங்க சொந்த ஃபேமிலி, அவங்க சொத்துக்கெல்லாம் வந்து லிங்க் பண்ணி விட்டு இதை வச்சு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருக்கு. பட் இதெல்லாம் சால்வ் ஆகிடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. எல்லாருக்கும் பொதுவான சொத்து. அது மட்டும் இல்லை, அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாம் வீட்டு குடும்பம் நிறைய பேர் இன்வால்வ் இதில். இவங்க வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர். இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும்ல. ஸோ ஒரு சைடில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு அவருக்கு பணம் வரணும், இன்னொரு சைடில் இவங்க படம் மேலே தான் கடன் வாங்கியிருக்காங்க, வீட்டு மேலே கடன் வாங்கலை. அப்படி இருக்கும்போது இது ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இது கோர்ட்டு கேஸ் ஆகிடுச்சு. இல்லை இண்டஸ்ட்ரிக்கும் யாருமே தலையிட முடியாது. இந்த கோர்ட்டு இதை எப்படி அணுக போகுது, அடுத்த கட்டமாக அவங்க கோர்ட்டில் அப்பீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபேமிலியாக என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு தனிப்பட்ட படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போய் முடியுதுன்னு பார்க்கலாம். பட் இது வந்து காலிலேருந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு நியூஸ். ஆனால் இதெல்லாம் அடுத்த கட்டம் அதுக்குள்ளே அஃபெக்ட் ஆகாது. அதனால் அடுத்தடுத்த கட்டம் போகும். பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், அப்படி தான் நான் பார்க்குறேன். சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட், எல்லாருக்கும் ஒரு அப்செட் ஆகும். பட் அதை எப்படியாவது அந்த குடும்பம் வந்து தாண்டி வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா, ஏற்கனவே சிவாஜி அவர்கள் நிறைய படத்தில் வந்து இந்த மாதிரி நடிச்சிருப்பார், சொந்த வீட்டை விற்று ஜப்தி ஆகிற மாதிரி. அவருக்கே வந்து இந்த மாதிரி நிலமை வந்துடுச்சா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பக்கத்தில் ஒரு ஐடி காரிடார் இருக்குது. அதுவே வந்து பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் வந்து போக வேண்டியது, அதே வந்து படத்துக்காக விற்றுட்டாங்க.
ஸோ இந்த மாதிரியான தகவல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அது நீங்கள் சொல்கிறது வந்து சிவாஜி கார்டன். சிவாஜி கார்டன் அப்போ கொடுத்தாங்க. இது வந்து சிவாஜி சார் ஃபேமிலி நம்ம நினச்சி பேச வேணாம். நிறைய தயாரிப்பாளர்கள் நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பர்சனலாக எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அதுலேருந்து மீண்டு வரதான் சினிமா. சினிமா எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஷன். இது வந்து பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இது வந்து பேஷனாக நீங்கள் வந்து இந்த பேஷனுக்கு நீங்கள் விலை கொடுக்க ரெடியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்களோட வாழ்க்கையில் பல வருஷங்களை தொலைச்சிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பாருங்கள், கோடம்பாக்கம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்னா எத்தனை பேர் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க எல்லாமே சான்ஸ் தேடி பல பேர் இருப்பாங்க. ஒரு பேஷனுக்காக நான் சினிமாவில் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்ற எண்ணத்தில் பல பேர் இப்படி முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்களே. அதில் ஒரு சில பேர் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை அடமானம் வச்சு, அவங்களுடைய கெரியர் அடமானம் வச்சு பல பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, உங்ககிட்ட இந்த சொத்து கைவிட்டு போனால் எந்த பிரச்சனை இல்லைன்னா சினிமா எடுங்க அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு சொத்து அடமானம் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், இந்த சொத்து போகிறதுனால உங்ககிட்ட இருக்கிற 10 சொத்தில் ஒரு சொத்து போச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது ஒன்று தான் உங்களுக்கு இருக்குது சொல்லுவாங்க, லைஃப் லைனே இதுதான் அப்படின்னா அதை விட்டுட்டு வரக்கூடாது. அதை வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுரும். இது சினிமா மட்டும் புரட்டி போட்டுரும், கேரண்டியாக ஒன்று கிடைக்காது. ஸோ பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், என்ன அப்ரோச் பண்ண பல பேருக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது ஒரு பேஷன், கண்டிப்பாக பர்சியூ பண்ணுங்கள். பேஷனை வந்து நான் ஸ்டாப்பே பண்ண மாட்டேன். நடிக்கிறதுக்காக பண்ணும்போது நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை, உங்கள் காசு கிடையாது. நீங்கள் வந்து உழைப்பை தான் கொடுக்க போகிறீங்க, வெயிட் பண்ண போகிறீங்க. ஒரு டைரக்ஷனுக்கும் அது மாதிரி தான். ஆனால் தயாரிப்புன்னு வரும்போது உங்கள் காசு, நீங்கள் தான் சொந்தமாக காசை போடணும். அப்போது நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இந்த காசு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது 1 கோடியாக இருக்கலாம், 2 கோடியாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம், 20 கோடியாக இருக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பணம் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற பணம் மாதிரி தான். இட் இஸ் நாட் சம்திங் விச் வில் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் மை ஃபேமிலி. என் குடும்பத்தினுடைய நிம்மதியை குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது. இது போனால் ஓகே ஃபைன், ஒரு ட்ரை பண்ணோம், தோத்துட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்த படத்தில் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லி போனால் சினிமா எடுக்கணும். இதுதான் என்னோடய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய ஆதாரம், இதை வச்சு தான் நான் வந்து வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடு இல்லைனா எனக்கு வீடே இல்லை, நான் நடுத்தரு வந்துடுவேன்னா படம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே, அப்போ வந்து நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுப்பீங்க. ஒருவேளை 99% படம் 95% படம் தோல்வி எடுக்கும்போது அதில் ப்ராபிலிட்டி தான் அதிகம் தோக்கிறதுக்கு. அதில் போய் மாட்டிங்கன்னா உங்களுக்கு சொத்தம் போகும், அப்புறம் புலம்பிட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன். ஸோ இது சினிமாவாக இதெல்லாம் நம்மளுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி செய்திகள் படிக்கும்போது அது ஒரு சைடில் விட்டுருங்க. பட் இந்த சைடில் எல்லா தயாரிப்பாளர்களும் யாரெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரி வரணும்னு நினைக்கிறாங்களோ, தயாரிப்பில் வரணும்னு நினைக்கிறவங்களாம் இதை பார்த்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு, ஓகே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, பேஷனுக்காக பண்ணணும்னா வரலாம். 90ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தானு சார் அவர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றபடி பல தயாரிப்பாளர்கள் வராங்க போகிறாங்க, ஆனால் தயாரிப்பாளர்கள் புதுசாக வரவங்க தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. தானு சார் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், அவர் வந்து நிறைய இருக்கார். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பல வருஷமாக இருக்காங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 20 தான் ஃபஸ்ட்டு, அவங்க வந்து 15 வருஷமாக இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேனர்ஸ் இருக்குது. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேனர்ஸ் இருக்குது. ரொம்ப நீண்ட காலமாக நம்ம தானு சாரை பார்த்துட்ருக்கோம். அவர் வந்து பப்ளிக்கில் நம்மளுக்கெல்லாம் தெரியும். தேனாண்டா ஃபிலிம்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போ கூட அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்களும் இருக்காங்க. இப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்லாம் வந்திருக்கு, அவங்க கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்காங்க. இப்படி பல பேனர் இருக்குது. இது அவ்வளோ ஈஸி கிடையாது, சஸ்டெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தானு சாருக்கு வந்து ஒரு அமைஞ்சு எல்லாமே வந்து தொட்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் பல பேருக்கு அது கிடையாது. இப்போ ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறைய சக்ஸஸ், அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு எப்படி ஆகும்னா 90% தோல்விகளை வந்து நிற்கும் போது அவங்களால சர்வை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், 2010 நிறைய பேர் ப்ரொடியூசராக வந்தாங்க. இன்றைக்கி 2025 அவங்களாம் இல்லை. பல ப்ரொடியூசர்ஸ் பேர்லாம் சொல்லக்கூடாது, அவங்களாம் அப்செட் ஆவாங்க. அவ்வளோ பேர் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட பல தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி இல்லவே இல்லை. ஓகேங்களா, ஸோ இதில் சர்வை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் சர்வை பண்ணுறது தான் மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வேணாம், சினிமா வேணான்னு ஒதுங்கி போயிருக்காங்க. பல பேனர் நம்ம சொல்ல முடியும், பெரிய பெரிய பேனர்லாம் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் சினிமா நிறைய எடுத்தவங்கலாம் இன்றைக்கி வேண்டாம், நம்ம வந்து சினிமா பக்கமே வேணாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்கன்னா எதனால்? இது வந்து ஒரு மாறிட்டே இருக்கிற இண்டஸ்ட்ரி. இதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களை புரட்டி போட்டுரும். சினிமானா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வராங்க. வரவே கூடாது. அதாவது சினிமா ஈஸியாக சம்பாதிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லாத்தையும் எடுக்கிறது ரெடியாக இருக்கணும். அதாவது போட்ட காசு மொத்தம் போகிறது கூட ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சினிமாக்கே வரணும். நான் எப்பவுமே என்னுடைய படங்கள் ஆரம்பிக்கும் போது என்னுடைய இது பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றதே இதுதான் வரும். இப்போ நான் வந்து ஒரு 4 கோடி எடுக்கிறேன்னா இந்த 4 கோடி எடுக்க முடியுமா? எடுக்கலைன்னா என்ன ஆகும் என் நிலைமை? இதை தான் பேசிகிட்டே இருப்பேன். நானும் என்னுடைய பார்ட்னர்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். சரி 4 கோடியில் எவ்வளோவாது மினிமம் கேரண்டி? சரி ஒரு 1.5 கோடி 2 கோடி எடுத்துட முடியும், ஏதோ ஒரு இதில் எடுத்துட முடியும்னா அப்போ 2 கோடி போன்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் கிடையாது. போனா இது நல்லபடியாக போச்சுன்னா 2 கோடி கிடைக்கலாம், நல்லபடியாக கிடைக்கலன்னா நடக்கலைன்னா 2 கோடி போயிடும். இது எடுக்கணுமா? அப்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இது அவ்வளோ என்ன டெஸ்பரேட் இது எடுக்கணும் இந்த படத்தை? ஷியோர் ஷார்ட்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி என்பது கேரண்டி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரம் நம்மளை வந்து
பாதுகாத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். துருவ நட்சத்திரம் படம் நிறைய சிக்கல்களுக்கு அப்புறமா மே 1 ரிலீஸ் ஆக போகிறதா தகவல்லாம் வருது. திருப்பூர் சுப்ரமணியன் தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு. எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, மே 1 போஸ்டர்ஸ் எல்லாம் ஃபேன் மேடு போஸ்டர்ஸ், அதெல்லாம் ஒரிஜினல் போஸ்டர் இல்லை. அதில் என்னன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் ஏப்ரலில் வரும்னு போட்டிருக்காரு. அது பார்த்தீங்களா? ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார், ஏப்ரலே வந்துடும் அப்படின்றார். ஏப்ரல் எப்பப்பா எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஏப்ரல் 10 வந்து இப்போ பயங்கர பரபரப்பில் வந்து குட் பேட் அக்லி இருக்குது, இட்லி கடை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மே 1 ஆல்ரெடி வந்து ரெட்ரோ படத்துக்கான ஹைப் நிறைய இருக்குது. இப்படி இருக்கும்போது இதில் நடுவில் எப்போ இந்த படம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் டேட்டை பொறுத்தவரை எனக்கு தெரியாது. அதாவது இந்த டேட் வருமா, அவர் ஏப்ரல்னா 10னா வர முடியாது. அப்போ எப்போ வருவார்? ஏப்ரல் எண்டு வருவாரா? ஏப்ரல் எண்டுனா மே 1 ரெட்ரோ இருக்கேன், அப்போ எப்போ வருவார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஒன்று மட்டும் தெரியுது, ஃபெடரேஷன் ஃபுல்லாக, அதாவது தியேட்டர் ஓனர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, எக்ஸிபிட்டர்ஸு, ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்துடும். ஆனால் எக்ஸாக்ட் டேட் நம்மளால் சொல்ல முடியாது, படம் வந்துடும். மதகஜராஜா படம் வந்து வெற்றி வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் புத்துணர்ச்சியை கொடுத்துருக்குது. தேங்கி இருந்த படங்கள்லாம் வந்து வெளியே வர வாய்ப்பு அமைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? உங்களோட பார்க்குறீங்க சார்? இல்லை, எல்லா படம் வருமானா எல்லா படமும் அந்த மாதிரி வெற்றி அடையுமா, எல்லா படம் வெற்றி அடையுமா அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு திரைப்படமும் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஒரு திரைப்படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா படத்துக்கும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இதே மாதிரி ஹைப் வந்துடும், இதே மாதிரி வெற்றி அடைஞ்சிருந்தால் இந்த மாதிரி கனவுலாம் நம்ம காணக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்னா, அந்தந்த படத்துக்கான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த படம் குவாலிட்டியான ஒரு படமாக இருக்குது, நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அது ஜெயிக்கும். இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டக் ஆகக்கூடாது, இந்த மாதிரி படங்களை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து அந்த படங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண கடனை எல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு குறைந்தபட்ச அமௌண்ட்டாவது கிடைக்கும். இப்போது ஒரு 40 கோடி கடன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த படத்துக்கு துருவ நட்சத்திரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 கோடி கையில் வந்துடும்ல. இல்லைனா டெட் ஆகிடும் அந்த படம். வந்து டோட்டலாக படம் வெளியே வரலன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, சேட்டலைட் டிஜிட்டல்னு எதுவுமே கிடைக்காது. ஸோ இவங்க ஃபெடரேஷனுடைய ஒரே எண்ணம் என்ன இருக்குன்னா, எப்படியாவது ஒரு தொகையாவது வெளியில் வரணும் இந்த படம் மூலமாக. அதுக்கான எஃபர்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மதகஜராஜா மாதிரி அதே டேர்ம்ஸில் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், கடன் வாங்க, அந்த மாதிரி டேர்ம்ஸில் தான் போகிறாங்களா? அதான் எப்படின்னா, என்ன தொகை கிடைக்குதோ எல்லாருக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக கிடைக்கணும். இப்போ ஒரு 40 கோடி ரூபாய் வச்சுங்களேன், 40 கோடி 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆளுக்கு 4 கோடி கணக்கு வச்சுங்க, 10 கோடி தான் வருது வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? 10 கோடி டிவைட் பை 10 பேர், அப்போ என்ன வரும்? ஆளுக்கு 1 கோடி தான் வரும். ஓகேங்களா? சப்போஸ் 20 கோடினா ஆளுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும். இதுதான் ப்ரொபோர்ஷனேட்டாக எல்லாரும் டிவைட் பண்ணி, அதுதான் வந்து அவங்க ஒரு ஃபெடரேஷனாக ஒன்றா சேர்ந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ டோட்டல் பண்ணும்போது இந்த டோட்டல் இப்போ எவ்வளோ வருதோ எல்லாருக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுத்துட்றாங்க. அப்போ யாருக்குமே கம்ப்ளைண்ட் இல்லை. ரெண்டாவது, இவர் இனிஷியேட் எடுத்தார், அதனால் அவர் அதிகமாக எடுத்துப்பார், அவருடைய கடன் அடைஞ்சிரும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் என்னென்னா ப்ரொபோர்ஷனேட்டாக பணம் கிடச்சிட போகுது. அப்போது இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா மதகஜரா மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு கடன் வந்துடும், நான் கொடுத்த கடனாவது வரும், வட்டி வருமானு தெரியாது. இப்போ எல்லாரோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம 8 வருஷம் 10 வருஷம் வட்டியெல்லாம் கேட்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கொடுத்த கடனாவது அசலாவது வரட்டும். அந்த அசல் வந்துட்டாலே இந்த படம் வெளியில் வந்துடும், நம்மளுக்கு வந்து அந்த படத்தை வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த படம் மெகா ஹிட்டாக மாறுச்சுன்னா ஒருவேளை வட்டி கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்காங்க. டிராகன் படம் 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆன கூட பேசியிருந்தோம், கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றியிடன்னு சொல்லியிருந்தீங்க. 100 கோடியை கிராஸ் பண்ணிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இட்ஸ் ரியலி ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் தமிழ் சினிமா. ஒரு யங் ஆக்டர் 2வது படத்தில் நடிகராக வந்து அவருக்கு ஜெயிச்சு இன்றைக்கி 100 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணியிருக்கின்றது எவ்வளோ பெரிய சாதனை. அதே மாதிரி 2வது படம் அஸ்வத் மாரிமுத்துக்கு, அவருக்கு வந்து அவர் படம் வந்து 100 crore பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பாருங்கள். அப்போ ஆடியன்ஸ் வந்து இவருக்கு தான் 100 கோடி கொடுப்பேன், அவருக்கு தான் 100 கோடி கொடுப்பேன்லாம் கிடையாது. இல்லை, கரெக்டுங்களா? ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக வேர்ல்டு வைடு இருக்காங்க. நீங்கள் சூப்பர் டூப்பராக ஒரு என்டர்டெய்னிங்கான கண்டென்ட், அட் த சேம் டைம் என்னுடைய ஃபேமிலியோடு நான் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா 100 கோடி இல்லை 150 கோடி கொடுப்பேன். இவருக்கு தான் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. கண்டென்ட் தான் ஃபைனலாக டிட்டர்மைன்ஸ் வாட் இஸ் த குவாண்டம் ஆஃப் சக்ஸஸ். இந்த படம் வந்து கிளியர் கட்டாக சொல்லுது, ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா லிமிட்டே கிடையாது வசூலுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பேசும்போது லாஸ்ட்டாக பேசும்போது 100 கோடி இந்த படம் தாண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி 100 கோடி 10 நாள்லேயே தாண்டிடுச்சு, இன்னும் 10 நாள் போகும். ஏன்னா அடுத்ததான் இந்த படத்துக்கு சிவியரான காம்படிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா 14 தேதி தான் வருது. 14 வரையும் பெரிய காம்படிஷனே இல்லை. 7ஆம் தேதி கிங்ஸ்டன் ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 படம் வந்தாலும் இப்போ வரையும் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ஐபிஎல் இருக்கும். மெயின் ஸ்க்ரீனில் தான் இருக்குது, மெயின் ஸ்க்ரீனில் தான் வச்சுருப்பாங்க. எது நான் சொல்கிறது, 3rd வீக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிராகன் படத்தை வைப்பாங்க. 4th வீக்கில், அதாவது நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஓடிடி ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த வாரம் தான் கொஞ்சம் கம்மியாகும், வசூல்லாம் கம்மியாகும். அப்போ இந்த ஸ்பீடில் போச்சுன்னா அது 150 கோடி கலெக்ட் பண்ணும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பாருங்கள். ஒரு 100 கோடி லாஸ்ட் படம் பண்ணிச்சுன்னா இந்த படம் 150 கோடி பண்ணுதுன்னா அப்போ ஒரு பெரிய குவாண்டம் லீப்னுவாங்க. அந்த குவாண்டம் லீப் வந்து பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து ப்ளஸ் ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அதாவது உங்கள் படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸை கவர் பண்ணோம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்கைஸ் த லிமிட் ஃபார் பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த படம் அதை காமிச்சிருக்கு.
ஏற்கனவே லவ் டுடே படம் ஏஜிஎஸ்க்கு வந்து முதலில் வந்து பல கோடி ரூபாய் லாபத்தை பெற்றுக் கொடுத்தது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 37 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரே சொல்லிட்டாரு. 100 கோடியை கிராஸ் பண்ணிச்சுன்னா படம் மலையில் நினைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏஜிஎஸ் தொடர்ச்சி. அது அவங்க டிசர்விங் தானே. ஓகே. சி இப்போ யாருக்கு கிடைக்கணும் லாபம் கிடைக்கணுன்றது அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களே, தைரியமாக பண்ணாங்களே. இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், 2வது படம் ஃபஸ்ட்டு படம் 5.5 கோடியில் எடுக்கிறாங்க லவ் டுடே. அஸ்வத் மாரிமுத்துடைய ஃபஸ்ட்டு படம் 2-3 கோடியில் எடுக்கிறாங்க. 3 கோடி பட்ஜெட் ஓமை கடவுள். 2வது படம் இவங்க 2 பேரும் 2வது படம் 32 கோடி 35 கோடியில் நீங்கள் எடுப்பீங்களா? நீங்கள் வசதியான அளவு வச்சுங்க. நீங்கள் பெரிய பணக்காரனாக இருந்தானா நீங்கள் என்ன சொல்வீங்க? ரிஸ்க் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் ஒரு 10 கோடியில் பண்ணலாமா, இல்லை 5 கோடியில் பண்ணலாம். 37 கோடியில் எடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அந்த ரிஸ்க்கை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் எடுத்ததோடு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ். கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது மினிமம் கேரண்டி, நம்மளுக்கு பயப்பட வேணாம், எடுத்துருவோம், பார்த்துடலாம் அப்படின்னு அந்த தைரியம் பண்ண தொட்டு தான், தைரியமாக அவங்க இறங்கின தொட்டு தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம வெளியிலேருந்து சக்ஸஸ் மட்டும் பார்க்குறோம். அந்த ரிஸ்க் எடுத்தாங்களே, தைரியமாக அவங்களோட ரிஸ்க் எடுத்தாங்களே. ஒன்று, அவங்க நம்பிக்கை வந்து கண்டென்ட் மேலே இருந்திருக்கு. 2வது பிரதீப் ரங்கநாத் மேலும் அஸ்வத் மாரிமுத்து மேலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இவங்க வந்து இந்த அமௌண்ட் நான் அவங்க கேட்குற அந்த பட்ஜெட் நான் கொடுத்தேன்னா ஷார்ட்டாக ஒரு சக்ஸஸை கொடுக்க போகிறாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. இது எல்லாம் காம்பினேஷன் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இது அமைச்சத்துட்டு தான் இவ்வளோ பெரிய வெற்றி. இப்போது எல்லா தயாரிப்பாளர்களும் எடுத்த உடனே இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு படம் 5 கோடி 2வது படம் 30 கோடி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நான் கண்டிப்பாக நான் வந்து அந்த தொழிலில் இருக்கேன். நாங்களாம் பேசும்போது நாங்களாம் ஐயோ சார் மாட்டிக்காதீங்க சார் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக காமன் சென்ஸ் அப்படி தானே வரும். சார் அது ஃபஸ்ட்டு படம் ஏதோ வெற்றி அடைஞ்சிச்சு சார், ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, எல்லா படமும் இப்படி ஜெயிச்சிடுமா? ஸோ அதனால் அந்த படம் 5 இந்த படம் 10 பண்ணுங்க, அப்படி தான் நம்ம காமன் சென்ஸாக அட்வைஸ் பண்ணுவோம். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அர்ச்சனா அவர்கள் ஓப்பனாக சொன்னாங்க இல்லையா, நீங்கள் அடுத்த படம் சேர்ந்து பண்ணுங்க, நான் வந்து லிமிடேஷன்லாம் சொல்ல மாட்டேன், எவ்வளோ பட்ஜெட்டும் நான் பரவாயில்ல அள்ளி கொடுக்குறேன், ஏன்னா பிகாஸ் சக்ஸஸ் கொடுத்தாங்கன்னு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க அந்த தைரியமாக எடுத்த முயற்சிக்கு எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு தான் நான் பார்க்குறேன். அது அவங்க பண்ண உழைப்புக்கும் அவங்க எடுத்த ரிஸ்க்குக்குமான ஒரு பெரிய ரிவார்டாக பார்க்குறேன். ஸோ தே வெல் டிசர்வ் தட் பர்டிகுலர் விக்ட்ரி அண்ட் சக்ஸஸ். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. தேங்க்யூ.